ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிட துறையில் மற்றும் ஒரு பதிவு. இது ஒரு காதல் திருமணம் நடந்தது. அந்த காதல் திருமணத்தை செய்து வைத்த கிரகங்கள் ஏது என்ற தகவலைத்தான் இந்த ஜாதகத்தில் பார்க்கிறோம். பொதுவாகவே சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் லக்கினமோ லக்னாதிபதியோ அல்லது லக்கினத்துக்கு 7வது இடத்தில் சந்திரனோ குருவோ சுக்கிரனோ செவ்வாயோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இயல்பு வாழ்க்கையிலிருந்து சற்று மாற்றி யோசிக்கிறார்கள் அல்லது மாற்றி யோசிப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் 15 நாட்கள் வளர்பிறை 15 நாட்களில் தென்பிறையை சந்திக்கக்கூடிய நன்றின் குணம் கொண்ட சந்திரன் அற்புதமான மனிதன். ஏனென்று கேட்டால், இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள், சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற உறவுகள், சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற உயிர்கள், இது அனைத்தும் தவறுகளை சரியாக செய்துவிட்டு எங்கே நான் தவறானவன் என்று நிரூபணம் செய்து பார்ப்போம் என்று கேட்பதில் இந்த சந்திரனுக்கு நிகரான குணாதிசயம் கொண்ட வேறு கிரகங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் நடைமுறை அனுபவத்தில் பார்த்தார். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, கடக லக்கணத்துக்குரிய சந்திரன் அந்த சந்திரனுடைய வீட்டில் நடு நட்சத்திரமாக விளங்கக்கூடியது புதன். அதாவது தன்னுடைய மகனின் நட்சத்திரத்தை நடு நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து விட்டாலோ அல்ல அந்த சந்திரன் இருந்த வீட்டுக்கு குரு 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 அமர்ந்து விட்டாலோ அவர்கள் இயல்பான குணாதிசயத்தை விட சற்று வினோதமான மனோபக்குவம் சார்ந்த தகவலை கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், இது கிட்டத்தட்ட 15 வருடமாக நமக்கு அடையாளம் தெரிந்த ஒரு நபரினுடைய பெண். இந்த ஜாதகம் தனுசு லக்கணம், லக்கணத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை. 2வது இடத்தில் சந்திரன், 3வது இடத்தில் குரு கேது, 5வது இடத்தில் சனி, 7வது இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 10வது இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சந்திரன். இதில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது புதனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். லக்கினத்துக்கு 2க்குரிய சனியும் 3க்குரிய சனியும் நீச்சம் பெற்று கெட்டு போயிருக்கிறது. பரிவர்த்தனை பெறுவதற்கு முன் அந்த நீச்சம் பெற்ற சனியை செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே சமயத்தில் இதில் பெருமளவு கிரகங்கள், ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் மாறாமல் அல்லது மறையாமல் இருக்கிறது என்பதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள். ஏனென்று கேட்டால், இதில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே பலமாக மாறுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த குருவுக்கு 12இல் சுக்கிரன், இது மட்டுமே மறைந்திருக்கிறது. ஆக குருவுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது என்று பார்த்தாலும் அது பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால் குருவுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறது. அதே சமயத்தில் புதன் லக்கணத்துக்கு 10வது இடத்துக்காரன் குருவுக்கு 8இல் போகிறான் என்றால் அவனும் பரிவர்த்தனையில் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு முன்பு நின்ற நிலையில் விருச்சிகத்துக்கு வந்து விடுகிறார். ஆக இந்த ஜாதகத்தில் ஒரு பரிவர்த்தனை. அதே சமயத்தில் குருவுக்கு திரிகோணத்தில் சந்திரன், குருவுக்கு கேந்திரத்தில் ராகு கேது, குருவுக்கு உபஜயஸ்தானத்தில் சனி, குருவுக்கு தசம கேந்திரத்தில் புதன் என்ற நிலையில் இருக்கிறது. இது
லக்னம் மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 5.5 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 16.23 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.29 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் 24.39 பாகை பெற்றிருக்கிறது. அதாவது செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, தசமகேந்திரத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திக்பலமும் வாங்கியிருக்கிறது. புதன் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 27.34 பாகை பெற்றிருக்கிறது. ஆக புதனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. குரு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 28.13 பாகை பெற்றிருக்கிறது. ஆக குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. சுக்கிரன் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.40 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சுக்கிரன் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் 1.40 பாகையை வாங்கியிருக்கிறது. சனி அசுபதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.02 பாகை பெற்றிருக்கிறது. ராகு மகா நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.40 பாகை பெற்றிருக்கிறது. கேது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.40 பாகை பெற்றிருக்கிறது. இதில் லக்கினத்துக்கு 9க்குரியவன் லக்கினகேந்திரம் பெற்றிருக்கிறது. சிறப்பு என்று பார்த்தாலும் 9க்குரியவன் லக்கினத்துக்கு 8க்குரியவன் ஒருவருக்கொருவர் சப்தப்தி அமர்ந்தது என்பது பலகீனமான ஒரு தகவல். அந்த காரணம் என்னவென்றால் சந்திரன் சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும், சந்திரன் சூரியனுக்கு 7இல் இருந்தாலும் தாய் தந்தை இடையே உறவுகள் சற்று முரண்பாடாக இருக்கிறது. அதே சமயத்தில் தாய் தந்தையில் யாராவது ஒருவருக்கு மட்டுமே இந்த குழந்தை பிடித்த குழந்தையாக வளர்வது என்பது இயல்பாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கணும். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் பலகீனம் என்று பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது சபலத்தை தந்து தடுமாற்றத்தை தந்து அவசர கதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி அலங்கோலத்தை உண்டு பண்ணி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாவிட்டால் வேற்று இனத்தில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் தன்னை புரிந்து கொள்ளாத அல்லது தன்னை புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை துணையை சேர்க்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் குரு சந்திரன் சேர்ந்தாலே குருவுக்கு சந்திரன் ஆகாதவன், சந்திரனுக்கு குரு ஆகாதவன். ஆனால் இவர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் குருச்சந்திர யோகம் என்று உலகமே சொல்லுகிறது. ஆனால் குருச்சந்திர யோகம் நம்ம அனுபவத்தில் திருப்தி இல்லை, பலமான அவமானத்தையும் சங்கடத்தையும் தந்து குழந்தைகளினுடைய பிறப்பில் ஏறுக்குமாறான சூழலை உண்டு பண்ணிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. அடுத்து சனி காலபுருஷனுக்கு 10க்குரியவனும் 11க்குரியவனும், இந்த லக்கணத்துக்கு 2, 3க்குரியவனும் என்று பார்க்கும் பொழுது அவன் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று கெட்டு போயிருக்கிறான். 5க்குரியவனால் பார்க்க பெற்று மேலும் வலு குறைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் ஒரு கிரகம் தன்னுடைய ஸ்தானத்துக்கோ அல்லது பாவத்துக்கோ மறையும் பொழுது பலமான பாதகத்தையோ சங்கடத்தையோ தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் குரு தன்னுடைய 4ஆம் பாவகமான சுகஸ்தானம் மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு 12ஆம் இடத்தில் மறைந்து ராகு கேதுவோடு சம்பந்தப்பட்டது மேலும் பலகீனத்தை கொண்டு பண்ணிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இதில் விசேஷம் என்னவென்றால் குரு 28 பாகையை வாங்கிக்கிறது, கேது 3 பாகையை வாங்கி 0.40 பாகையை வாங்கிறது. ஆக கேது குருவை கடந்த கேதுவாக இருக்கிறது. ஆக கேது சுக்கிரனைத்தான் தொடப்போகிறது. அதாவது லக்கணத்துக்கு 6க்குரியவனைத்தான் தொடப்போகிறேன் என்பது மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது ஜாதகம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தேர்ந்தெடுத்தாலுமே கூட அவர்களுடைய வாழ்க்கை சுமூகமாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி குரு பாவக்கிரகத்தினுடைய சம்பந்தம் இருந்தாலும் பாவக்கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இருக்கிறது என்பதுதான் இது மேலும் தகவல். அதே சமயத்தில் இது பிறந்தது மிருகசீரிஷ நட்சத்திரம் குறைந்த பாகையில் பிறந்திருக்கிறது. குறைந்த பாகையில் உள்ள செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. ஆக சந்திரன் என்பது குறைந்த பாகை பெற்றாலே அந்த காரகத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களுக்காகவும் செல்வாக்குக்காகவும்
கூடுமான வரையில் முயற்சி பண்ணக்கூடியது. அதே சமயத்தில் அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணிவிடுகிறது. அதற்கு அடுத்து செவ்வாயும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கு தசமஸ்தானத்தில் சந்திரன், அதாவது தசமகேந்திரத்தில் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தது என்பது மேலும் பலகீனமான ஒரு தகவல். ஆக இந்த ஜாதகத்தில் குரு திருமணத்தை செய்து வைத்தான். ஏன் என்று கேட்டால் 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். ஆக 5ஆம் இடம் வலுப்பெற்று செவ்வாயினுடைய பார்வை பெற்று சனியினுடைய சம்பந்தம் இருந்தனால் இவர் திருமணத்தை தன்னுடைய வாழ்க்கை துணையை தான் நின்ற நிலையிலிருந்து சற்று இறங்கி வேற்று இனத்தில் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். ஆக ஒரு ஸ்தானத்துக்கு என்று பார்க்கும் பொழுது குரு கேதுவோடு சேர்ந்திருக்கிறது. புதன் அவனுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த புதன் மட்டும் ஒரு நிலை மாறி இருந்தால் இந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் ஏறுக்கு மாறாக அமைந்திருக்கும். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றது ஒரு சிறப்பான விஷயம். அப்படி பரிவர்த்தனை பெற்ற ஒரே காரணத்தால் குரு நின்ற வீட்டுக்கு, லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 7ஆம் இடத்துக்காரன் 10இல் அமர்ந்தது சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். அதே சமயத்தில் இங்கு 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கிறது என்று பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2 பாவத்துக்குரிய கிரகம் குரு 7ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறது. அதே சமயத்தில் சனியும் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தது என்பது மிகவும் பலகீனமான ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறது. அதே சமயத்தில் சனி 3ஆம் பார்வையால் பார்த்தது மட்டுமில்லாமல் சனியும் 11ஆம் பார்வையாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறது. குருவும் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறது என்பது சிறப்பான ஒரு தகவல். அதே சமயத்தில் சூரியனை செவ்வாய் பார்ப்பது யோகம் என்று பார்த்தாலும் 9க்குரியவன் 5, 9க்குரியவன் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை விட 5ஆம் இடத்துக்காரன் 9ஆம் இடத்துக்காரனை பார்ப்பது என்பது இந்த ஜாதகத்தில் சற்று வலுவான கூடுதல் தகவல். அதே சமயத்தில் இது இன்னைக்கு செவ்வாய் திசையில் 2 வருஷம் 8 மாதம் 18 நாள் பிறப்பு கால தசாபுத்தி. இன்று குரு திசையில் புதன் புத்தி. குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறான், புதன் 12இல் இருக்கிறான். தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி என்பது இந்த பெண்ணினுடைய ஒழுக்கத்திற்கும் நிதானத்திற்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய தன்மையில் உள்ளதாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இதற்கு திருமணம் என்று பார்க்கும் பொழுது குரு திசையில் சனி புத்தியில், அதாவது 3இல் இருக்கக்கூடிய குருவினுடைய திசையில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய புத்தியில் இது திருமணம் நடந்திருக்கிறது. ஆக குரு திசையில் புதன் புத்தி தற்போது நடக்கிறது. இந்த குரு திசை புதன் புத்தி என்பது அவ்வளவு சிறப்பான காலம் அல்ல. ஏற்ற இறக்கத்தை தரக்கூடிய சூழ்நிலை அமைந்து விடுவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்கிறது. இது நம்முடைய நேரடி தொடர்பில் இல்லை. ஆனாலும் எது நடந்தாலும் நமக்கு தெரிய வரும், மறுபடியும் நம்மிடம் ஜாதகம் வரும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறேன். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த நிகழ்வு இந்த குடும்பத்தில் நடந்தாலும் நமக்கு தெரிய வரும். ஆக இது நமக்கு நிறைய படிப்பினைகளையும் நிறைய தகவல்களையும் கொண்ட ஜாதகம் என்பதால் இதை உங்களோடு காணொளியாக பகிர்ந்து கொள்கிறேன். ஆக 7ஆம் இடத்தில் இருக்க சப்தமச்சந்திரன் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் அல்லது சபலத்தனமான உறவுகளை தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகையை உண்டு பண்ணிவிடுகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானேச்சரன் பதம் காப்பதாமே.